வேலை சொல்லுவான்னு நல்லா குரட்டை விட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறவ உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஒழுங்கா மரியாதையா எந்திரிச்சு வேலைய பாரு. சரிம்மா நான் எந்திரிக்கிறேம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. அடியே சியானா, நான் இங்கிட்டு போன உடனே நீ நல்லா குரட்டை விட்டு தூங்குனீனா அம்மாச்சி வந்து விளக்கமாத்திலேயே அடிப்பாக பாத்துக்க. நானாவது வாய் நாட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன், அம்மாச்சி விளக்கமாத்தில தான் பேசுவாங்க. சரிம்மா சரிம்மா, அம்மாச்சி வாரதுக்குள்ளே நான் எந்திரிச்சிருவேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த வீட்டுல நிம்மதியா தூங்கவே முடியல. மணி 8 தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். மடி வசந்தி, ஏமா ஒத்தால கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கவ? குடுமா, நான் வேணா துணி அலசி தாரேன். இருக்கட்டுமா, கொஞ்சம் துணிதாமா இருக்கு, துவைச்சிருவேன். அம்மாடி வசந்தி, உன் மக சியானாவ ஊட மாட வேலைக்கு வச்சுக்கிற வேண்டியதானம்மா? எங்கம்மா, இப்பதான் போய் உசுப்பிட்டு வந்தேன். அவ எந்திரிச்சாலோ இல்ல தூங்குறாளோ தெரியல. அம்மாடி வசந்தி, மாப்பிள்ளை நேத்து ஊர்ல இருந்து வந்தாங்களே, எந்திரிச்சிட்டாங்களாமா? எந்திரிச்சிட்டாங்கம்மா, எந்திரிச்சு வாக்கிங் போயிருக்காங்க. சரிம்மா சரி. அம்மாடி வசந்தி, பொம்பளை பிள்ளையெல்லாம் இவ்வளவு நேரம் தூங்க விடக்கூடாதுமா. காலங்காத்தாலே எந்திரிச்சு வேலை சொல்லி பழக்கி விடணுமா. நீலாம் அந்த காலத்துல சோறாக்கி வச்சு குழம்பு வச்சு கொடுத்துட்டா ஸ்கூலுக்கே போவ. ஆமாம்மா, ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க 10 மணி ஆகி எந்திரிக்க மாட்டேங்குது. உன் மகளை லீவுக்கு எங்க ஊர்ல வந்து விடு, உன் மகளுக்கு நான் எப்படி வேலை சொல்லி தாரேன்னு பாரு அப்புறம். சரிம்மா, கூட்டிட்டு வந்து விடுறேன். வசந்தி, மாப்பிள்ள வாராங்கம்மா. வாங்க மாப்பிள்ள. அத்தே, டீ சாப்பிட்டீங்களா அத்தே? சாப்பிட்டாச்சு மாப்பிள்ள. வசந்தி, வாக்கிங் போறேன், தெருவே மாறி போய் கிடக்கு. ஆமாங்க, நீங்க 2 வருஷமா ஊர்ல இல்ல, தெருவே மாறி போய் தான் இருக்கும். வசந்தி, தெருவுக்குள்ள கூரை வீடு ஓட்டு வீடையே காணா வசந்தி. எல்லாரும் வீடும் மாடி வீடா ஆகி போச்சு. ஆமாங்க, எல்லாரும் உங்கள மாதிரியா இருப்பாங்க, கொஞ்சம் பிசுனாரித்தனமா. எல்லாரும் நல்ல சொகுசாதா வாழ பாப்பாங்க. நீங்க என்ன போனிய 2 வருஷமா வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சிய, அப்படி என்னத்ததான் சம்பாரிச்சீங்களோ தெரியல. அப்படியே வசந்தி, சம்பாதிக்காமையா உனக்கு புது வீடு கட்டி கொடுத்துருப்பேன். என்னத்த கட்டி கொடுத்திய? சின்னதா தான் இருக்கு. ஒரு வீடு கட்டினா 2-3 ரூம், கிச்சன், சமையலறை, சாமி ரூம் அப்படி கட்ட வேணாமா? அடியே வசந்தி, கிச்சனும் சமையல் ரூமும் ஒண்ணுதாண்டி. கிச்சனுக்கும் சமையல் ரூமுக்கும் வித்தியாசமே தெரியல. உனக்கு போய் வீடு கட்டி கொடுத்தேன் பாரு, என்னைய சொல்லணும். அது வந்து ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இங்க பாருங்க, எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் கூட இல்ல. அம்மா வசந்தி, எனக்கு எதுக்குமா ரூம்? நான் ஹால்ல கூட படுத்துக்குவேன். இல்ல இந்த கட்டில் கிடக்கு பாரு, இப்படியே கைய வச்சு படுத்துக்குவேன். எனக்கு எதுக்குமா ரூம்? அம்மா சும்மா இருங்கம்மா. இப்படியே மறுமையில சொன்ன உடனே பாஞ்சிக்கிட்டு வந்துருவிய. ஏன் தெருவுல போய் படுக்க வேண்டியதானே? வசந்தி, அத்தைட்ட எப்படி பேசுற? வாய் நாட்டமா பேசுறேன், உங்களுக்கு தெரியல? வசந்தி, மருமையனே நேத்து தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆரம்பிக்க வேண்டியதானம்மா? பாரு, மருமைய வெளிநாட்டுல போய் உழைச்சு ஓடா தேஞ்சு வந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா பறந்து போய் விழுந்துருவார் போல இருக்கு. அவருக்கு நல்லத பலத சமைச்சு போடுமா. ஆமா, இவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு நல்லத பலத சமைச்சு போடுறாங்க. அம்மாடி வசந்தி, இப்படிலாம் பேசாதம்மா. உனக்காகவும் உன் புள்ளைக்காகவும் தானே போய் சம்பாதிக்க போனாங்க. மாப்பிளைக்கு கறி குழம்பு வச்சு ஊத்துமா. ஆமா வசந்தி, வெளிநாட்டுல சாப்பிட்டது நாக்கே செத்து போய் கிடக்கு. இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, நான் போய் நல்ல குட்டி ஆட்டுக்கறிய வாங்கிட்டு வாரேன். நீ குழம்பு வை வசந்தி. ஏங்க, கறியோட ரேட் என்னன்னு தெரியாம நீங்க கறி வாங்க போறீங்க? இருக்கட்டும் வசந்தி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிடுவோம். போய் 1 கிலோ கறி வாங்கிட்டு வாரேன். மாப்பிள, நல்ல இளம் ஆட்டுக்கறிய பார்த்து வாங்குங்க மாப்பிள. முத்துன ஆட்டுக்கறியா இருந்தா என்னால மெல்ல முடியாது. சரி தே, வாங்கிட்டு வாரேன். நான் போய் சியானாவ உசுப்பி விடுறேன். நான் நேத்து தான் நினைச்சேன் கறி குழம்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு. நல்ல வேளைக்கு மாப்பிள போய் வாங்க போறாங்க. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிர வேண்டியதே. ஏண்டி வசந்தி, உங்க அம்மா நான் நெளிஞ்சிருக்கேன், மருமையனுக்கு நல்லது பலது ஆக்கி போடுன்னு சொல்லவும் என் மேல அவ்வளவு அக்கறையான்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க அம்மா அவங்க சாப்பிடுறதுக்குள்ள ஐடியா போட்டிருப்பாங்க போல.
வயசான காலத்துல எலா ஆட்டுக்கறி வேணுமா? எலா ஆட்டுக்கறி, என் கிளா ஆட்டுக்கறி வாங்கிட்டு வரவா? ஏங்க எங்க அம்மா யார்கிட்டயுமே இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. உங்களை ஒரு மருமையனா பாக்கலங்க, மையனா பாக்குறாங்க. அதனாலதான் உரிமையா வாங்க சொல்லிருக்காங்க. சரி சரி, போய் வாங்கிட்டு வாரேன். ஏங்க அப்படியே ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வாங்க. சியானா ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிட மாட்டா. கோழிக்கறி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வசந்தி. சரி, நீங்க வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் போய் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வைக்கிறேன். நீங்க வாங்கிட்டு வந்த உடனே தாளிச்சு விட்டுறலாம். வசந்தியோட அம்மா கிளா ஆட்டுக்கறி எலா ஆட்டுக்கறின்னு சொல்றாங்க. வாங்கிட்டு வர கறி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியலையே. ஏங்க இருக்கீங்களாங்க? அப்படியே ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. என்னது 10 முட்டையா? 10 முட்டை வாங்கி இவ என்ன செய்ய போறா? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நின்றுகிட்டு இருந்தா கட்டையில இருக்கிறது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவா. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போவோம். ஏங்க அப்படியே ஈரலு ரத்தம் இருந்தா வாங்கிட்டு வாங்குங்க. இருக்கீங்களா? ஏங்க ஏங்க போயிட்டாரு போல இருக்கு. நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஏங்க நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி வசந்தி, சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நம் 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 நம். ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட். வசந்தி, நீ வைக்கிற கறி குழம்புக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது போ. சூப்பரா இருக்கு. அப்படியேங்க அவ்வளவு நல்லாவா இருக்கு? ஆமா வசந்தி. மக என்ன அற்புதமான குழம்பு வச்சிருக்கா. அப்படியே என் கை பக்குவம். தூக்கத்துல எந்திரச்சாலும் கையை நக்குவோம். எங்க அம்மா எப்பயுமே டேஸ்டா தான் செய்வாங்க. ஆனா என்ன எப்பயாவது ஒரு தாட்டி தான் செய்வாங்க. போதும் போதும், என்னைய பாராட்டுனதெல்லாம் போதும். சாப்பிடுங்க. வசந்தி, நீனும் சாப்பிடுமா? இருக்கட்டுங்க, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. கடைசியா சாப்பிடுறேன். அம்மா, எங்களுக்கு தெரியாம வேற எதையாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? அதான் அப்புறமாட்டு சாப்பிட்டேன்னு சொல்றீங்களா? இல்லடி சியானா, இங்க பாருமா சியானா, உங்க அப்பா சாப்பிட்டுட்டு மிச்சம் வைப்பாருல, அத சாப்பிடாம என் மகன் இருக்கா போல இருக்கு. ஏம்மா அப்பா மிச்சம் வைக்கிறது நீங்க சாப்பிடுறீங்க? அதான் நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து போட்டு சாப்பிடுங்கம்மா. சியானா, நீங்க ஏதாச்சும் திடீர்னு கேட்டா நான் போய் அடுப்படியில எடுக்க வேணாமாமா? நானும் சாப்பிட உட்கார்ந்தா உங்களுக்கு யார் வந்து எடுத்து கொடுப்பா? அதான் நான் அப்புறமாட்டி சாப்பிடுறேன்னு சொல்றேன். ஆப்பிள வாங்கிட்டு வந்த ஆட்டுக்கறி குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கு. கறி நல்ல பஞ்சு பஞ்சா வெந்திருக்கு. அம்மாடி வசந்தி, அந்த நல்லி எலும்பை எடுத்து எனக்கு போடுமா. என்னது நல்லி எலும்பா? நல்லி எலும்ப சாப்பிடுற வயசா அதுக்கு? அம்மாடி வசந்தி, மாப்பிளைக்கு நல்லி எலும்பு அள்ளி வையுமா, நல்லா சாப்பிடட்டும். அம்மா, நல்லி எலும்பு கொஞ்சம் மொத்தமா வாங்கிட்டு வந்தாங்க. அத அப்படியே திரட்டி உங்களுக்கு வச்சாச்சுமா. நீங்க சாப்பிடுங்கம்மா. அவங்க நாளை பின்ன வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. அப்ப பொரிச்ச கறியாவது எடுத்து வையுமா. அம்மா 2 பீஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அத ஒரு பீஸ் சியானாவுக்கும் உங்களுக்கும் வச்சாச்சு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க, அதான் நான் சொன்னேன், ரத்தமும் ஈரலும் வாங்கிட்டு வர சொன்னேன்ல. வாங்கிட்டு வந்திருந்தா நான் அதை திரட்டி வச்சிருந்திருப்பேன். ஆமா, நல்லா திரக்கி வச்சிருப்ப. அதையும் உங்க அம்மாக்கே கொடுப்ப. என்னங்க, என்ன சொன்னீங்க? இல்ல வசந்தி, அத்தைய நல்ல கவனிமா. சரிங்க. அப்பா, நீங்க உடனேயே ஊருக்குலாம் போக கூடாது. என் கூட தான் இருக்கணும். எனக்கு பிடிச்சது எல்லாமே நீங்க வாங்கி தரணும். பக்கத்து வீட்டு பூமாரி அவங்க அப்பாட்ட எது கேட்டாலும் அவங்க அப்பா வாங்கி கொடுக்கறாங்க தெரியுமா? நீங்க தான் வெளிநாட்டுல இருந்தீங்க. நான் கேக்குறது அம்மா எதுமே வாங்கியே தர மாட்டாங்க. நீங்க இங்க தான் இருக்கணும். சரிமா சியானா, அப்பாவுக்கு 6 மாசம் லீவ் விட்டுருக்காங்க. நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் வாங்கி தரேம்மா. எங்க அப்பா இங்க தான் இருப்பாங்க. நான் கேக்குறது எல்லாமே வாங்கி தருவாங்க. ஜாலி ஜாலி ஜாலி.